அகல் போர் குறித்து இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த அகல் போர் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி அதை சுற்றி முன்னாடி சில நிகழ்வுகள் நடக்குது. இப்போ அந்த நிகழ்வுகள்லாம் பார்த்துட்டு அந்த அகல் போருக்கான அந்த காலகட்டம் வந்து எப்போ நிகழுது, அதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்திக்கிறாங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அகல் போரை பற்றி பார்த்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஒரு அத்தியாயம் வந்து சூரத்துல் அஹ்ஸாப் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கலாம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா 9வது வசனத்துலேருந்து 27வது வசனம் வரைக்கும் அகல் போரை பற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லைவ் கமெண்ட்ரி மாதிரியே அல்லாஹ் வந்து அதை வந்து கொடுக்குறோம். அகல் போர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு போர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு போர். பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பகுதியை சேர்ந்தது. மேஜராக பிரிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிப்பாங்க. ஒன்று மக்காவுடைய வாழ்க்கை, இன்னொன்று மதீனாவுடைய வாழ்க்கை. மக்காவுடைய வாழ்க்கை சிரமங்கள் நிறைந்தது, கஷ்டங்கள் நிறைந்தது. மதீனாவுடைய வாழ்க்கை அதை விட கஷ்டமானது, அதை விட சிரமமானது. அதாவது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ரெண்டு வாழ்க்கை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ச்சது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நிம்மதியான வாழ்க்கை, அவருடைய மௌத்துக்கு அப்புறம் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த வாழ்க்கை தான் அவருடைய நிம்மதியான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் அவருடைய அசல் வாழ்க்கை. இப்போ தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்கார். 1400 வருஷமாக தான் அவருக்கு ரிலீஃப். பூமியில் அவர் என்னைக்கு வஹி வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து கொடுத்தாங்களோ அன்னிலிருந்து அவர் வந்து உயிர் பிரிகிற வரைக்கும், கடைசியாக மரண தருவாயில் கூட பார்த்தீங்கன்னா உசாமாவுடைய படையை வந்து அந்த கையை பிடிச்சு கொண்டு போய் விட்டுட்டு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தான் 2 நாளில் மரணிக்கிறாங்க. 2-3 நாளில் வந்து மரணிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்களுக்கு ஓய்வுங்கிறதே கிடையாது. அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பல சிரமங்கள் அடைஞ்சிருந்தாலும் அதாவது மனிதனுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா ஒரு சிரமமாக தெரியும். ஒரு கஷ்டம் வந்து நமக்கு ஒரு பெரிய சோதனை வந்துச்சு, என் வலி எனக்கு பெருசுரா அப்படிமே. எந்த வலி பார்த்தாலும் இந்த அவன் என்ன வேணாலும் வரலாம், தலைவலி மட்டும் வரக்கூடாதுமா. யார் தலைவலி இருக்கிறான், வயிற்று வலி என்ன சொல்லுவான், என்ன வலி வேணாலும் வரலாம், வயிற்று வலி மட்டும் ஒருத்தனுக்கு அல்ல வரவே கூடாது அப்படிமா. ஆனால் அதே மாதிரி மனுஷன் ஒவ்வொருத்தனுக்கும் அவனுடைய சிரமம் அந்த காலகட்டத்தை வச்சு சொல்லுவான், இப்போ தான் நான் சிரமப்படுறேன், அப்போ தான் நான் சிரமப்படுறேன்ட்டு. ஆனால் குர்ஆனில் பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ஒத்துக்கிட்ட ஒரே ஒரு சிரமம் அஹ்ஸாப் போரை பற்றி தான் அல்லாஹ் சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்கிறான், கடுமையாக நான் டெஸ்ட் பண்ணேன், கடுமையாக அலைக்கழிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற டெஸ்ட் நான் வச்சாங்க. இப்போ மீதி எல்லாம் என்ன கணக்குங்கிறது நாம கணக்கு போட்டு பார்த்துக்கணும். நமக்கு வர சோதனை எல்லாம் வந்து எந்த மாதிரியான சோதனைங்கிறது நம்ம கணக்கு அல்லாஹ் ஒத்துக்கிட்ட டெஸ்ட் அகல் போரில் தான். அப்போ அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் வந்து அகல் போர் வந்து நடக்குது. அப்போ இந்த பத்ருக்கு பின்னாடி வந்து எப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படுது மதீனாவில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மதீனாவில் வந்து முஸ்லீம்கள் பற்றி ஒரு சென்சேஷன் உருவாயிருது. இவங்க பயங்கரமான ஆட்கள், இவங்க என்னமோ நினைச்சோம், வெறும் 300 பேர் போய் ஒரு 1000 பேர், அதுவும் குறைசிகள், அவங்களுடைய ஆதிக்கம் வந்து மிகப்பெரிய ஒரு டாமினேட் இருந்தது. அப்போ குறைசிகள் வந்து ஓட விரட்ட பிடிக்கப்பட்டாங்க, 70 பேர் தலைவர்கள் கொல்லப்பட்டாங்க, 70 பேர் சிறைப்பிடிக்கப்பட்டாங்க. அப்படிங்கும்போது மதீனாவிலே வந்து ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி ஆயிடுறாங்க இந்த பத்ரில் கலந்துக்கிட்ட 313 சஹாபாக்களும். அப்போ அந்த நேரத்தில் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து யாருமே வந்து எதிர்க்கிறதுக்கு உண்டான ஒரு ரிஸ்க் வந்து எடுக்கிறது யாருமே விரும்பலை. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் முனாஃபிக்குகள் வந்து உருவாகிறாங்க. நயவஞ்சகர்கள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி வந்து இஸ்லாத்தில் புதுசாக உருவாகுது. ஏன் அப்படின்னா பார்க்குறாங்க, பத்ரில் போனாங்க, இவங்க ஜெயிக்கிறாங்க, அதாவது ஜெயிக்கிற டீம் கூட நம்ம சேர்ந்துக்கிறது நமக்கு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து உருவாகிறாங்க. யாரு? நயவஞ்சகர்கள். அதே உஹது போர் நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுடைய கை அப்படியே ரிவர்ஸில் போகுது. என்ன ஆகுது அப்படின்னா அங்கே 70 பேர் இவங்க கொண்டுட்டு வந்த 70 பேர் இல்லாமல் இவங்களுடைய 70 பேர் கொல்லப்படுறாங்க. அதே மாதிரி எல்லாத்தை விட ரொம்ப பெரிய மேட்ரு ஹம்ஸா ரலியல்லாஹு கொல்லப்படுறாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வே காயப்படுத்தப்படுறாங்க. அப்போ முஸ்லீம்களுடைய மன வலிமை வந்து ரொம்ப ஒரு இதுக்கு வந்து ஆகுது. ஏன்னா அந்த ஆயத்துக்கள் எடுத்து படித்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அதில் வந்து அல்லாஹ் குத்தி காட்டுற விஷயங்கள் வந்து சரியான விஷயங்கள், அதாவது ரொம்ப ஒரு மூமினுக்கு வந்து பயம் தரக்கூடிய விஷயங்கள். அதாவது சூரத்துல் ஆல இம்ரான்ல 121 180 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வசனங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா அது உஹது போருடைய கமெண்ட்ரி. எல்லாம் சொல்கிறோம், நீங்கள் வந்து இப்போ அடி விழுந்ததுக்கு எல்லாத்துக்கும் காரணமே உங்களுடைய செயல்பாடுகள் தான். இது எப்படி வந்துச்சு நீ என்கிட்ட கேட்காதீங்க, நீங்கள் ஆய்வு பண்ணுங்க. நல்லா எப்படி உங்களுக்கு அடி விழுந்துச்சு, ஏன் நீங்கள் தப்பு, நீ பாருங்க என்ன பண்ணீங்கன்ட்டு என்கிட்ட கேட்குறீங்க, ஏன் அடி விழுந்துச்சுன்ட்டு. இப்படி வந்து அல்லாஹ்வுடைய அந்த கமெண்ட் எல்லாம் வந்து என்ன ஆகுது, முஸ்லீம்களுடைய அந்த அதாவது இங்கே கெயின் பண்ண அந்த மரியாதையை உஹது போர் மூலமாக வந்து முஸ்லீம்கள் வந்து இழக்கிறாங்க. அதாவது ராணுவம்னாலே அதை பயம் இருக்கணும். ஒரு ராணுவத்தின் மேலே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு வந்து பயம் இருக்கணும். இல்லை அப்படின்னா உங்களை சீண்ட ஆரம்பிச்சிருவான், உங்களை மதிக்க மாட்டான். இன்னைக்கு முஸ்லீம்கள்ட்ட வந்து இருக்கிறது அதுதான். இன்னைக்கு எந்த ஒரு முஸ்லீம் கவர்மெண்ட்டை பார்த்து உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு நாடு வந்து என்ன ஆகுறதில்ல, பயப்படுறதில்ல. எல்லாமே ஒரு காமெடி பீஸாக தான் நம்மளை வந்து வச்சிருக்கிறோம். அப்போ அந்த மாதிரி இருந்தால் நமக்கு எதுவுமே நல்லது நடக்காதுங்கிறது அது ஒரு விஷயம். இப்போ இந்த இடத்துல அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, அப்போ அங்கேருந்து ரசூலுல்லாஹ் மறுபடியும் கம்பேக் பண்ணுறாங்க. எங்கள் உஹது போர்லேருந்து மறுபடியும் அவர்களுக்கு வந்து என்ன ஆகுது, தங்களுடைய அந்த இதை வந்து நிரூபிக்க வேண்டிய வலிமையை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுது. அப்போ அதில் முதல் விஷயமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவொடனே என்ன பண்ணுறாங்க, மக்கா அதாவது அந்த உஹது போர் முடிஞ்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அபூ சலமா படைப்பிரிவு அப்படின்னு சொல்லி ஒரு படைப்பிரிவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 150 வீரர்கள் அபூ சலமா ரலியல்லாஹு அவங்களுடைய தலைமையில் போய் மதீனாவுடைய நட்பு குலமா இருக்கக்கூடிய அஸத் இப்னு குஸைமா அப்படிங்கிற அந்த குலம் 2 குலத்தையும் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அட்டாக் பண்ணுறாங்க. என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஒப்பந்தம் பண்ணியிருந்த இந்த 2 குலத்தினரும் மறுபடியும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பல்ட்டி அடிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒப்பந்தத்தை வந்து முறிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா பயம் போயிடுச்சு.
நம்ம நினைச்சோம் இவங்களை அடிக்கூடாது, இவங்களை பகைச்சு கூடாதுன்ட்டு. ஒண்ணும் இல்லப்பா, அடிச்சு போட்டாங்க, மறுபடியும் போன பொருளை இவங்க ஜெயிச்சாங்க, இந்த பொருளை இவங்க ஜெயிச்சாங்க, நாம பயந்த அளவுக்கு இவங்க ஆட்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த ஒரு சிச்சுவேஷன் வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. முதல் படைப்பிரிவை இதை அனுப்புறாங்க. அடுத்த படைப்பிரிவு பார்த்தீங்கன்னா காலித் இப்னு சுஃபியான் அப்படிங்கிற இந்த சம்பவம் வந்து நடக்குது. இது என்ன பண்றாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எதிராக ஒரு கூட்டம் வந்து திரட்டுறாங்க. அதாவது ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக எல்லாரையும் ஒன்று திரட்டக்கூடிய ஒரு வேலை வந்து ஒரு ஆள் பண்றாரு. யார்? காலித் இப்னு சுஃபியான்ங்கிறவன் வந்து பண்றான். அப்ப இவனுக்கு எதிராக வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அப்துல்லா இப்னு உனைஸ் அப்படிங்கிற அந்த ஒரு நபித்தோழர் வந்து அனுப்புறாங்க. இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது தனியா ஒரு ஆள் மட்டும் அனுப்புறாங்க. அவரை போய் அந்த காலித் இப்னு சுஃபியானை வந்து கொலை பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவரும் போய் என்ன பண்றாரு, தலையை எடுத்துட்டு வந்துடுறாரு. வந்த உடனே ரசூலுல்லாஹ் சந்தோஷப்பட்டு என்ன பண்றாங்க, தன்னுடைய கைத்தடி வந்து இவர் கிஃப்டா கொடுத்துறாங்க. அதை அவர் வச்சுக்கிட்டு என்ன பண்றாரு, என்னுடைய ஜனாசாவுக்கு, அதாவது நான் செத்ததுக்கு அப்புறம் நான் கபர்ல இதை வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வசியத் பண்ணிட்டு மரணிச்சிடறாரு. அது வந்து அவருடைய ஜனாசாவில் வந்து அதை வச்சு புதைக்கிறாங்க. இது ஒரு சம்பவம் நடக்குது. அடுத்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது. அது ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 பேர் கொண்ட ஒரு உளவு குழு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு அனுப்புறாங்க. அதாவது ரசூலுல்லாஹ் வந்து இந்த பத்ரு, அதாவது உஹது முடிஞ்ச உடனே கடைசியா வந்து அபூ சுஃபியான் வந்து சேலஞ்ச் பண்றாரு. அதுக்கு வந்து உமர் லியான் வந்து வாய் விடுறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாம மறுபடியும் அடுத்த வருஷம் பத்ரில் வச்சு மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கண்காணிப்பு வந்து மக்காவை நோக்கி எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி முதல் கட்டமா என்ன பண்றாங்க, ஒரு 10 பேர் கொண்ட ஒரு குழு வந்து மக்காவை நீங்க வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க. இந்த குழு வந்து யார் வந்து லீட் பண்றாங்க அப்படின்னா, ஆசிம் பின் சாபித் அப்படி அல் அன்சாரி அப்படிங்கிற ஒரு நபித்தோழர் வந்து இவர் வந்து தலைமை தாங்குறாரு. இப்போ இவங்க மக்காவுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஹதா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போய் அங்க வந்து ஹுதைல் அங்க போய் நிக்கிறாங்க. அந்த இடத்துல என்ன பண்றாங்க, பக்கத்துல இருக்கிற ஹுதைலுங்கிற அந்த ஒரு குலத்தார் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்றாங்க, இவங்களை வந்து பாத்துறாங்க. பார்த்துட்டு உடனே வந்து என்ன பண்றாங்க, ஒரு 200 பேர் கொண்ட வில் வீரர்கள் எடுத்துக்கிட்டு இவங்களை வந்து தேடிக்கிட்டு போறாங்க. இது போகும்போது இவங்க என்ன நடக்குது, இவங்க ஒரு இடத்துல தங்கி சாப்பிட்டு அங்கிருந்து இடத்த வந்து காலி பண்றாங்க. அப்ப அந்த இடத்துல சாப்பிட்ட இடத்துல பேரிச்சம்பழத்துடைய கொட்டையை வந்து போட்டுட்டு போயிடுறாங்க. அப்ப அந்த பேரிச்சம்பழம் கொட்டையை வச்சு இவங்க அடையாளம் பண்ணிக்கிறாங்க, மதீனால இருந்து யாரோ வந்திருக்கிறாங்க உளவாளிகள். அப்ப வந்து இந்த இதை வந்து அந்த பேரிச்சம்பழம் கொட்டை, அதோட அந்த ஒட்டகத்துடைய அந்த வழித்தடங்கள் அதை ஃபாலோ பண்ணி போறாங்க. போனோம்னா என்ன ஆகுது, இந்த 10 பேர் கொண்ட டீம் வந்து மாட்டிக்கிறாங்க. மாட்டிட்டோன்னா என்ன பண்றாங்க, ஒரு குன்றுல போய் மேலே ஏறி நின்னுக்கிறாங்க. அதாவது ஒரு மலை ஹைட்டான ஒரு பகுதியில் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஒளிஞ்சிட்டோன்னே இறங்கி வாங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து த்ரெட்னிங் பண்றாங்க. அப்போ வந்து சாபித் ரலியல்லாஹு அன்ஹு தான் தலைவர். அவர் என்ன சொல்றாங்க, நாங்கள் இறங்கி வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறாங்க. ஆக்சுவலா பிரச்சனை இவங்களுக்கு அவங்களுக்கும் கிடையாது. இவங்க வந்து நடுவில் இருக்கக்கூடிய ஒரு குலத்தார் தானே தவிர இவங்களுக்கு எதிராக வந்து அவங்க வந்தவங்க கிடையாது. இவங்க வந்தது மக்காவை வேவு பார்க்கறதுக்கு தான் இவங்க வந்தாங்க. அப்போ வழியிலேயே பிரச்சனை ஆனதுனால, ஆனா இவங்க யாரு, மக்காவுடைய நட்பு குலங்கள். அப்ப அதனால வந்து இவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி வந்து சுற்றி வளைச்ச உடனே இந்த இடத்துல வந்து சாபித் ரலியல்லாஹு வந்து என்ன சொல்றாங்க, நான் இறங்கி வர மாட்டோங்கிறாங்க. இப்ப கீழே இருக்கிறவங்க வாக்குறுதி கொடுக்குறாங்க, நீங்க கீழே எங்களை நம்பி வாங்க, நாங்க வந்து உங்களை கொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, காஃபிர்களுடைய வாக்குறுதி எல்லாம் நம்பி நான் இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. உடனே என்ன பண்றாங்க, அவங்க அங்க இருந்த பொசிஷன்ல இருந்த அம்புகள் வந்து தாக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப உடனே ஸ்பாட்ல ஒரு 7 பேர் மரணிச்சிடுறாங்க. அப்ப இது நடக்கவே வந்து சாபித் ரலியல்லாஹு அன்ஹு வந்து துஆ செய்றாங்க, இறைவா எங்களுடைய இந்த நிலைமை குறித்து உன்னுடைய தூதருக்கு தெரிவிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப என்ன பண்றாங்க, இது முடிஞ்ச உடனே அந்த 3 பேர், மீதி 3 பேர் இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாரு, ஒருத்தர் என்னங்கிறாரு, சரி இத்தனை பேர் செத்துட்டோம், இறங்கி தான் போலாம், அவங்க தான் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்களா அப்படின்னு சொல்லி இறங்கி போறாங்க. போன உடனே என்ன பண்றாங்க, அவரை கையை கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது அவரை கட்டி அதை வில்லுடைய அந்த நாணை எடுத்து கட்ட ஆரம்பிச்சிடறாங்க. கட்டினோடனே இவர் என்ன பண்றாரு, இது துரோகம், ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறது, அப்ப ஏன் எங்களை கட்டி கூட்டு போறீங்க அப்படின்னு மேல இருக்கிற 2 பேர் இறங்க மாட்டேன்றாங்க. அப்ப மீதி இருக்கிற இன்னொருத்தர் வந்து பிடிச்சிடுறாங்க, அவரையும் அங்கேயே கொன்னுறாங்க. இன்னொரு சஹாபி, அவர் யார் அப்படின்னா குவைப் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்கள வந்து பிடிச்சிடறாங்க. அவங்களையும் கைது பண்ணி இந்த ஏற்கனவே ஒருத்தர் கைது கட்டப்பட்டிருக்கிறாருல இவரையும் கூட்டிட்டு போய் வச்சுக்கிறாங்க. இப்ப இதுல வந்து இவருக்கு ஒரு பின்னாடி ஒரு இதுவும் இருக்கு, பிளாஷ்பேக்கும் இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த குவைப் ரலியல்லாஹு அன்ஹு வந்து பத்ர்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு தலைவர் ஒருத்தர், குறைஷி தலைவர் ஒருத்தர் வந்து கொலை பண்ணியிருக்கிறார். அப்போ இவர் பிடிபட்டிருக்கிறாருன்னு குறைஷிகள் கிட்ட போய் என்ன பண்றாங்க, ரேட் பேசி அவரை வித்துறாங்க. அதாவது அந்த கொலைக்கு பழி வாங்குறதுக்காக அது வந்து அவங்க வித்துறாங்க. வித்த உடனே இவரை கூட்டு போய் ஒரு கூண்டுல அடிச்சு வந்து என்ன பண்றாங்க, அவரை வச்சிடுறாங்க. அப்போ அந்த நேரத்தில் கூட பாத்தீங்கன்னா பிரபலமான ஹதீஸ், அதாவது இந்த குழந்தை வந்து ஒன்று விளையாடிட்டு இருக்கும், இவர் கையில கத்தி இருக்கும். அப்போ குழந்தை கூட அவருடைய கையில போய் சிக்கிரும். அப்போ அங்க காஃபிர்கள்லாம் அந்த பெண் ஒருத்தி இருப்பாங்க, அவங்க பயப்படுவாங்க, ஐயோ எதிரி நம்ம எதிரி, அவங்க கையில குழந்தையும் இருக்கு, இன்னொரு கத்தியும் இருக்கு, கொன்றுவானே அப்படின்னு. அப்போ சிரிச்சு சொல்றாங்க, நான் குழந்தையெல்லாம் கொல்ல மாட்டாங்க. அப்போ அவங்க பெண்மணி சொல்றாங்க, இதை விட சிறந்த ஒரு கைதியை நான் வந்து இது வரைக்கும் பார்த்ததே இல்லை என்னுடைய வாழ்க்கையில, இவ்வளவு கண்ணியமான ஒரு கைதியா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த நேரத்தில் கூட அந்த கடைசியா அவர் மரணிக்கும் போது கூட அவர் ஒரு புது நடைமுறை மார்க்கத்தில் உருவாக்குறாரு. என்ன அப்படின்னா, உயிர் தியாகம் பண்றதுக்கு முன்னாடி 2 ரக்காத்து வந்து தொழுவதுக்கு வந்து அந்த காஃபிர்கள்ட்ட பர்மிஷன் கேட்கிறாரு. சாவடிக்கு போறோம் அப்படின்னா அவருடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னா, 2 ரக்காத்து நான் தொழுதுக்கிறேன் அப்படிங்கிறேன். அப்ப அந்த தொழுவதை வந்து அவர் தான் ஏற்படுத்துறாரு. அது வந்து இன்னி வரைக்குமே வந்து நிறைய இதுல வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு தூக்கு தண்டனை கைதிகள் கொண்டு நிறைய பேர் அதை வந்து ஃபாலோ பண்றாங்க. அதை வந்து சஹாபாவும் கூட பாராட்டி பேசுறாங்க, இது புது நடைமுறை இவர் தான் உருவாக்கி வச்சாரு அப்படின்ட்டு. அப்ப அவர் வந்து சொல்லிட்டு ஒரு இதுவும் பாடுறாரு, அது கவிதை கூட ஒன்று பாடுறாரு. இந்த கவிதை கூட பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஈமானுடைய
வெயிட் என்னங்கிறது தெரியும். அவர் சொல்லுவார், நான் முஸ்லீமாக கொல்லப்படுகையில் எதை பற்றியும் நான் பொருட்படுத்த போவதில்லை. எந்த இடத்தில் நான் இறந்தாலும் இறைவனுக்காகவே கொல்லப்படுகிறேன் என்பது எனக்கு மகிழ்ச்சியே. நான் கொல்லப்படுவது இறை என்புக்காக எனும் போது அவன் நாடினால் துண்டிக்கப்படும் என் உறுப்புகளின் மீது கூட வளம் வழங்குவான் அப்படின்னு சொல்லி துவா செஞ்சுட்டு அந்த கவிதையை படிச்சுக்கிட்டு மரணிக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆசிம்னு சொல்லிட்டு அந்த தலைவர் வர்றாரு இல்லையா, அவரும் வந்து கொல்லப்படுறாங்க இல்லையா. அந்த ஆசிம்ங்கிறவர் தான் முதல்ல கொல்லப்படுறாரு மேலே இந்த 7 பேரில் அந்த லீடரில். அவரை என்ன பண்ணுறாங்க, அந்த காஃபிர்கள்ட்ட சொல்லப்படுது இந்த ஆசிமை வந்து நாங்கள் கொலை பண்ணியிருக்கிறோம் அப்படின்ட்டு. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், நீ சொல்கிற தகவல் உண்மையாக பொய்யாங்கிறது எங்களுக்கு தெரியணுங்கிறாங்க. அதாவது குறைசிகள் இப்போ வந்துட்டாங்க, இந்த குலத்தார் வந்து 200 பேரை வச்சு அந்த 7 பேரை முதல்ல ஸ்பாட்லேயே கொண்டுட்டாங்க. இவங்களுக்கு ஒரு சந்தோஷம், என்னது ஆசிமையும் கொண்டுட்டீங்களா அப்படின்ட்டு. ஆமாம் அப்படின்னு சரி போய் அவர் உடம்புலேருந்து ஒரு பகுதியை அறுத்து கொண்டு வாங்க, நாங்கள் வந்து அது அடையாளத்துக்கு எங்களுக்கு தெரியட்டும். அதாவது பாடியெல்லாம் அங்கேயே கிடக்குது, அந்த குன்றுகிட்டே பாடி கிடக்குது, அந்த பாடியிலேருந்து ஒரு பிட்டை அறுத்து எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த குலத்தினாரை அனுப்புகிறாங்க. அவங்க அந்த ஸ்பாட்டுக்கு போய் அறுக்கிறதுக்கு போகும்போது அல்ல ஒரு தேனி கூட்டத்தை வந்து அனுப்புகிறான். அந்த தேனி கூட்டம் வந்து அப்படியே அவரை மூடிக்குது, கிட்ட போய் மேகம் மாதிரி அப்படியே அவரை மூடிக்குது. கிட்ட அவங்க போகிறாங்க, அந்த தேனி கூட்டம் வந்து விட மாட்டேங்குது. அல்ல அப்படி ஒரு இதை வந்து செஞ்சு அவரை வந்து காப்பாற்றுறான். இந்த செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா சஹீஹுல் புகாரியில் 3045, 3989, 4086, 7402 இந்த இடத்துலலாம் இது இருக்குது. அதே மாதிரி இந்த கவிதைகளை வந்து இவர் படிக்கிறார்ல, அல்லாஹ்வுக்காக நான் உயிர் தியாகம் பண்ணுறேன், இது வந்து பார்த்தீங்கன்னா குபைப் ரலியல்லாஹு ஒரு ஆஃபரும் வந்து கொடுக்கப்படுது. அவருடைய ஈமானுடைய வலிமை பாருங்க. அதாவது குபைப் ரலியல்லாஹு வந்து உயிரோட நாங்கள் விட்டுறோம், ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் சொல்லி வைக்கிறேன். கண்டிஷன் என்ன அப்படின்னா, நாமெல்லாம் எளிதாக நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு கண்டிஷன் தான். இன்னும் சொல்ல போனால் குரானில் அதுக்கு அனுமதி இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் தான். ஆனால் அதெல்லாம் ஈமானுடைய அந்த வெயிட் மட்டும் இருக்கிற ஆள்கள் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அதாவது பர்மிஷனும் இருக்குது, அந்த கண்டிஷனுக்கு நம்ம ஒத்துக்கிட்டா அல்லாஹ் நம்மளை கோவப்படுத்தவும் மாட்டான். என்ன அப்படின்னா, அபு சுஃபியான் வந்து அவர் ரொம்ப கோவம் வந்தது இந்த கவிதை பண்ணோன்னு. ஏன்னா கவிதைகள் வந்து மக்காவாசிகளுக்கு வந்து சாதாரண வழி தராது, பயங்கரமான ஆத்திரத்தை தரும். என்னடா ஒரு நம்மகிட்ட மாட்டின ஒருத்தன், நம்மளுடைய அடிமை ஒருத்தன் சாகும்போது கூட இவங்களுக்கு ஒரு திமிர் இல்லை, அல்லாஹ்வுக்காக சேர்க்க சாகிறது எனக்கு சந்தோஷங்கிறான், அந்த ஒரு கோவம் வரும் இல்லை. அந்த இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, நீ ஒரே ஒரு வேலையை செய், நாங்கள் உன்னை விட்டுறோம் அப்படிங்கிறாங்க, வீட்டிலே கொண்டு போய் விட்றோம் அப்படிங்கிறாங்க. என்ன அந்த வேலை அப்படின்னா, இப்போ நான் இப்படி மாட்டிக்கிட்ட மாதிரி இந்த இடத்துல முகமது இருந்தால் நல்லா இருக்கும்னு மட்டும் நீ வாயில சொல்லுங்கிறேன். முகமதை கூட்டு வந்து கொடுந்து இல்லை, முகமது வந்து இந்த இடத்துல நீ இருந்தா நல்லா இருக்குன்னு மட்டும் வாயிலிருந்து சொல்லிடு, நாங்கள் உங்களை விட்டுறோம் அப்படின்னு சொல்லி அபு சுஃபியான் சொல்றாரு. அப்போ அவர் சொல்றாரு, நீங்க என்னை வீட்டில் விடும்போது, நீங்க என்னை வீட்டில் விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலில் முள்ளு குத்துனா கூட அதுக்கு நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிறது. அப்போ சொல்லிட்டு அவர் வந்து மரணிச்சிடறாரு. இவர் வந்து ஒரு மிகப்பெரிய இவங்களை பற்றி அந்த பெண்மணி கூட சொல்லுவாங்க, மக்கால வந்து இவர் அடைச்சி வச்சிருக்கும் போது நாங்கள் சாப்பாடுலாம் கொடுக்கல, ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு திராட்சை சாப்பிட்டுட்டு இருந்தார், திராட்சை மக்கால விளையவே விளையாது அந்த காலகட்டத்தில் அப்படின்ட்டு. அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த சம்பவம்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு இதாவது உஹதுக்கும் அகல் போருக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அடுத்த சம்பவம் பார்த்தீங்க அப்படின்னா பிர்ரு மௌனா அப்படிங்கிற இந்த சம்பவம், இது ரொம்ப ஒரு ரசூலுல்லாஹ் பாதிச்ச ஒரு சம்பவம், இது ஒரு சாதாரண சம்பவம் கிடையாது. இந்த அபூபரா இப்னு ஆமிர் இப்னு மாலிக் அப்படிங்கிற ஒருத்தன், அவனுடைய புனை பேர் வந்து அபூபரா அப்படிங்கிறான். அவன் வந்து நஜ்தை சார்ந்த ஒருத்தன். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறான், ரசூலுல்லாஹ் சந்திக்கிறதுக்கு போகிறான். சந்திக்க போகும்போது ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, இஸ்லாத்தை நோக்கி அழைப்பு கொடுக்குறான், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கோங்கிறான். அவன் என்னங்கிறான், இஸ்லாம் எல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன், அப்படி ஏற்றுக்கிறதா இருந்தாலும் ஒரு கண்டிஷன், 3 கோரிக்கைகள் அவன் சொல்கிறான். இந்த 3 கோரிக்கை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நான் முஸ்லீம் ஆகிக்கிறேன் அப்படிங்கிறான். என்ன கோரிக்கை அப்படின்னா, கிராம பகுதிகளெலாம் நீங்கள் ஆட்சி பண்ணிக்கிங்க, மதீனாவை என் கையில் ஆட்சி கொடுத்துருங்க, அதாவது கிராமத்தெல்லாம் நீங்கள் டீல் பண்ணிங்க, மதீனாவை நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறான். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் மரணத்துக்கு அப்புறம் என்னை கலீஃபாவை நியமிச்சிருங்க, போஸ்டிங் உங்களுக்கு அப்புறம் எனக்கு வந்துடணும், எனக்கு லீடர் கொடுத்துருங்க. அப்படி இல்லை அப்படின்னா கத்துஃபான் குலத்தாரை வந்து 1000 பேரை கூட்டிகிட்டு வந்து உங்களோட நான் போர் தொடுப்பேன் அப்படிங்கிறான். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறேன், கிளம்பி போ அப்படிங்கிறேன், இந்த விளையாட்டு இங்கே ஆகாது, கிளம்பி போயிரு அப்படிங்கிறாங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான், அப்போ இன்னொரு விஷயம் அவன் சொல்கிறான், ஏன்னா எங்கள் குலத்தார்கிட்ட வேணா உங்கள் ஆளுங்களை அனுப்பி பேசி பாருங்க, வேணா வந்து அவங்க வந்து பேச சொல்லுங்க அப்படிங்கிறேன். அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க, அப்போ அந்த குலத்தாரை கூட்டு போனால் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு வேணா நான் பொறுப்பெடுத்துக்கிறேன், அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க, 70 பேரை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிறாங்க. இந்த 70 பேரும் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா திண்ணை தோழர்கள், அதாவது திண்ணையில் இருந்துக்குவாங்க, திண்ணை தோழர்களுடைய தோழர்கள். ஆக்சுவலாக திண்ணை தோழர்கள் இவங்க எக்ஸாக்ட் கிடையாது, திண்ணை தோழர்களுடைய தோழர்கள். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பகல் எல்லாம் போய் விறகு கொண்டு போய் வெட்டி மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்று அதன் மூலமாக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து அந்த திண்ணை தோழர்களுக்கு கொடுத்து, அன்னி வரைக்கும் நைட்டு குரான் இறங்கியிருக்கும்ல, அந்த குரான் சூறாக்கள் வந்து மனப்பாடம் பண்ணி நைட்டு பூரா குரானுக்கு வந்து கற்றுக்குவாங்க. அப்போ இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்த குராக்கள் இவங்க, காரிகள், அதாவது குரான் மனனம் செஞ்ச அழிஞர்கள் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ரசூலுல்லாஹ் இவங்களை அனுப்புகிறாங்க. அனுப்பின உடனே என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து போகிறாங்க. போகும்போது இங்கே மெயின் பிரச்சனை நல்லா புரிஞ்சுக்கணும், இது வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த எதிரிகள் வந்து ஒன்று தான், யார், மக்கா குறைஷிகள் மட்டும்தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தம்ம துண்டு குளங்கள்லாம் வந்து துள்ளுது, சின்ன சின்ன குளமெல்லாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே அட்டாக் பண்ணுது, துள்ளுது, கூட்டு போய் அறுத்து போட்டுறான், ரவுண்டு பண்ணுறான். ஏன் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு த்ரெட்னிங் வந்து உருவாகுது. நல்லா பார்க்குறாங்க, நேற்று வரைக்கும் நம்ம, அதாவது அவங்களுக்கும் பயம் வருது, இவங்க வந்து குறைஷிகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆட்கள் இவங்க கிடையாது, அடுத்த நம்பர் நமக்கும் வரும்,
ஏன் அப்படின்னா அது வரைக்கும் அந்த குலங்களுடைய ஆட்சி வந்து நடந்துட்டு இருக்கு. ஒரு குலம் இருக்கும், அதுக்கு ஒரு தலைவன் இருப்பான், அவன் வச்சதுதான் சட்டம், எல்லாம் இப்படி போயிட்டு இருக்கும். அப்போ இவங்களுடைய தலைமைகள் வந்து பலி போகக்கூடிய ஒரு த்ரெட்னிங் வந்து உருவாகுது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாயிட்டாரு, தலை தூக்கிட்டார் அப்படின்னா எங்களுடைய தலைவர் பதவிகள்லாம் வந்து என்ன ஆயிரும், ஆஃப் ஆயிரும், நாம வச்ச சட்டம் எல்லாம் வந்து போயிடும். அப்ப நமக்கு வரக்கூடிய அந்த பிரிவிலேஜ் இருக்கு இல்லையா, அந்த முதல் மரியாதைகள் எல்லாம் அதெல்லாம் காணாம போயிடும். அப்ப நம்முடைய இதெல்லாம் வந்து பதவிகள் காலி ஆயிருங்கிறதுனால இவங்க என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ் எல்லாருமே சேர்ந்து எதிரியா பார்க்க ஆரம்பிச்சாங்க. இப்ப பொது எதிரியா யார் ஆயிட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிட்டாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து இப்போ அப்துல்லாஹ் இப்னு உபை பின் சலூல் எடுத்துங்க, இவனுக்கு போஸ்டிங் வர வேண்டிய பொசிஷன் இருந்தது. அப்ப அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள்ள வரப்போய் இவருக்கு என்னாச்சு, இவனுடைய போஸ்டிங் வந்து போயிருச்சு. அப்ப இதை பாக்குறாங்க, பார்த்துட்டு சரி இப்போ இவன் டம்மி பீஸா இருக்கிறான், ஒன்றும் போஸ்டிங்கும் கிடையாது, இவன் நயவஞ்சகம் முத்திரையும் விழுந்து போச்சு, எந்த ஒரு பெரிய ஒரு படையில வந்து அவனை லீடராகவும் போடுறது கிடையாது, எந்த ஒரு போஸ்டிங் அவனுக்கு கொடுக்கறது கிடையாது. அப்ப பாக்குறாங்க இவ்வளவு பெரிய அப்துல்லாஹ் இப்னு உபை பின் சலூலுக்கு இந்த கதி ஆயிருச்சுங்கும் போது அப்ப நமக்கும் இந்த நிலைமை தான் ஏற்படும். அப்ப அதனால வந்து நாம வந்து ரசூலுல்லாஹ் வந்து தட்டி தான் வைக்கணும் அப்படிங்கறத அவங்க உணர்ந்துறாங்க. அதனால தான் இவங்களுக்கும் குறைஷிகள் மத்தியில ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடையாது, தங்களுடைய பதவிகள் டேஞ்சர்ல வந்துருச்சுங்கிறதுனால இவங்க இப்படி செய்யறாங்க. இந்த பனு ஆமீர் குலத்தாரிடம் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன பண்றாங்க, அதாவது அந்த 70 பேரும் போறாங்க, போயிட்டு அந்த பனு ஆமீர்ங்கிற அந்த குலத்தாரிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க போறாங்க. போயிட்டு என்ன சொல்றாங்க, நாங்க இந்த மாதிரி வந்திருக்கோம், எங்களுக்கு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, ரசூலுல்லாஹ்வுடைய நாங்க தூதர்கள், எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு 3 பேர் அந்த தலைவர்களை போய் சந்திக்கிறது போறாங்க. 70 பேர் வெளியே இருக்கிறாங்க, ஒரு 3 பேர் மட்டும் போறாங்க. அதுல அந்த 70ல ஒரு டீம் லீடர் இருப்பார் இல்லையா, அவர் போறாரு. அவர் போன உடனே பேசிட்டே இருக்கிறாங்க, கண்ணில் கொஞ்சம் ஆட காட்டுறான், கட் பண்ண அப்படின்ட்டு. அப்ப பேசிட்டு இருக்கிறவே பின்னாடி வந்து இது குத்திடுறாங்க, அந்த ஈட்டியில வந்து குத்தப்பட்டு இந்த பக்கம் குத்தி இந்த பக்கம் இழுத்துறாங்க. அந்த நபித்தோழர் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற அந்த நபித்தோழர் வந்து கொல்லப்படுறாங்க. இந்த 70 தோழர்கள்ல ஒருத்தர் தவிர மீதி எல்லாரையுமே கொண்டுறாங்க. அது ஒவ்வொருத்தரா கொன்னு இவங்களை இது பண்ணிடுறாங்க. இந்த நேரத்தில் கூட பாத்தீங்கன்னா இந்த ஹராம் பின் மில்ஹான்கிற அந்த சஹாபி வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவன் ஈட்டியால் குத்தப்பட்ட அந்த சமயத்தில் ஹராம் பின் மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது காயத்தில் இருந்து இதை இப்படி அந்த ரத்தம் வெளியேறணும்னா அதை எடுத்து மூஞ்சில தெளிச்சுக்கிட்டு பரக்கத்துக்கு மேல தெளிச்சுக்கிட்டு அல்லாஹ்வின் காபாவின் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொன்னார்கள். நான் ஜெயிச்சிட்டேன், நான் வந்து வெற்றி கிடைச்சிருச்சு. வெற்றிக்கு அளவுகள் பாருங்க, நம்ம சாவு வந்து அழிவுன்னு நினைக்கிறோம், இங்க சஹாபாக்கள் வந்து எப்படி வெற்றி வந்து அளவுகள் வச்சிருக்காங்க, உயிர் போறதை அவங்களுக்கு வெற்றியா நினைச்சிருக்காங்க. இதே அஹஸாப் யுத்தத்தில் அல்லாஹ் வந்து டீட்டெயிலாக சொல்லுவான், அந்த அஹஸாப்ல அந்த வசனத்தில் வரும்போது அல்லாஹ் சொல்லுவான் வெற்றி எதுங்கிறது. அவர் வந்து துஆசி அதை வந்து ஒரு கவிதையா படிக்கிறாரு. நாங்கள் எங்கள் இறைவனிடம், இது வந்து குர்ஆன் வசனம் ஆக்சுவலா, நாங்கள் எங்கள் இறைவனிடம் சென்று சேர்ந்து விட்டோம், அவன் எங்கள் மீது அன்பு கொண்டான், எங்களை அவன் அன்பு கொள்ளவும் செய்தான் என்று ஒரு குர்ஆன் ஆயத்து வந்து அந்த டைம்ல வந்து அல்லாஹ் இறக்குறான். அந்த வசனம் பாத்தீங்கன்னா இப்போ குர்ஆன்ல அது இல்ல, அது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நீக்கிறாங்க அந்த ஆயத்தை. இப்போ இந்த வசனம் ஒன்று இருந்தது, இப்போ இல்ல அப்படின்னு சொல்லி இந்த சம்பவம் வருது. இது பாத்தீங்கன்னா புகாரில 4092வது ஹதீஸா இது வருது. இப்போ இதுலயே கொல்லப்படுற இன்னொரு ஆள் பாத்தீங்க அப்படின்னா ஆமீர் இப்னு புஹைராங்கிற ஒரு நபித்தோழர். ஆமீர் இப்னு புஹைரா அப்படிங்கிற இந்த நபித்தோழர் ரொம்ப ஒரு முக்கியமான நபித்தோழர். யார் இவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌர் குகைக்கு வந்தாங்க இல்லையா, அதாவது மக்கால இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போகும்போது அப்ப அந்த ஒரு குகையில வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கி இருந்தாங்க. அப்ப அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா இவர் வந்து என்ன பண்ணுவார், இந்த ஆமீர் பின் புஹைராங்கிறவர், இவர் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகங்களை எல்லாம், அதாவது அந்த 2 ஒட்டகங்களை மேய்ச்சிக்கிட்டு மக்காவாசிகளோட போய் சேர்ந்து உட்காந்துக்குவார். சேர்ந்து உட்காந்துக்கிட்டு அவங்க கிட்ட, அதாவது ஒட்டர் வேலையும் பார்ப்பார், அவங்களோட கலந்து இருந்து அன்னி வரைக்கும் என்ன நடக்குது, என்னென்ன பிளானிங்ஸ் போயிட்டு இருக்குது, எப்படி அடுத்த மூவி உங்களுக்கு என்ன இருக்க போகுதுங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஈவினிங் ஆச்சுன்னா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஸ்பாட்டுக்கு போய் அவருக்கு பால் கறந்து அந்த ஒட்டகத்திலிருந்து கொடுத்து அந்த தகவலும் நடந்த தகவலும் வந்து இவர் சொல்லுவார். இவர் வந்து இவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு சஹாபி. கடைசியா ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போகும்போது இவரும் கூடவே மதீனாவுக்கும் போயிட்டார், இடத்த காலி பண்ணி மதீனாவுக்கும் போயிட்டார். இவர் வந்து கொல்லப்படுறார். அப்போ வந்து ஆமீர் பின் துஃபைல் இருக்கிறான்ல, அந்த கூட்டு போய் அவன் தான் கழுத்தறுத்தவன். அந்த ஆமீர் பின் துஃபைல் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, அம்ரு பின் உமையா அல் அம்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கைது செஞ்ச போது, அதாவது அவர் ஒரு நபித்தோழர் மட்டும் தான் உயிரோட பிடிபடுறாரு 70 பேர்ல. பிடிபட்டவன சொல்றான், இந்த இவருடைய பாடி காட்டி சொல்றான், இந்த ஆமீர் பின் புஹைராங்கிறவர் இவர் யார் இந்த மனிதர் அப்படிங்கிறான். யார் இருந்தாலும் அப்படிங்கிறான். அதாவது 70 பிணம் கிடக்குது, இந்த ஒரு பிணத்தை மட்டும் காமிச்சு இது மட்டும் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஏன் அப்படின்னு சொன்னா, இல்ல இவர் கொல்லப்படும் போது நான் பார்த்தேன், இவருடைய உடம்பு வந்து வானத்துக்கு போச்சு அப்படின்னு சொல்லி. எந்த அளவுக்கு அப்படின்னா, வானத்தை நான் பார்த்த போது வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் அவர் இருந்தாரு, அந்த அளவுக்கு அவர் வந்து உயரத்துல கூட்டு போனா, பிறகு பூமியில கொண்டு வந்து இப்பதான் வச்சுட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு, பூமியில கொண்டாந்து வைக்கப்பட்டாரு அப்படின்ட்டு. இந்த செய்தி பாத்தீங்கன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமும் ரசூலுல்லாஹ்வுக்கு போகுது, இவர் கொல்லப்பட்டது. பிறகு அந்த ஆயத்து அது போனதுக்கு அப்புறம் இது ரசூலுல்லாஹ் பாத்தீங்கன்னா 1 மாசம் இந்த நபி தோழர்களுக்காக குனூத் ஓதுறாங்க. தொழுகையில வந்து குனூத்தை நாசிலாம்பாங்க, அதாவது அழிக்கக்கூடிய குனூத், அதை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறாங்க. இந்த சம்பவங்கள் பாத்தீங்கன்னா புகாரில 4094 4095 இதுல வந்து வருது. இதுக்கப்புறம் இந்த ஆயத்து இறங்குது இல்ல, அதாவது இவங்க வெற்றி பெற்றுட்டாங்க, அல்லாஹ்ட்ட நாங்க நல்ல விதமா இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு கவலையும் இல்லைன்னு. இது வந்ததுக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன திருப்தி அடைகிறாங்க. திருப்தி அடைஞ்சு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்க எல்லாருமே பாஸ் மார்க் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த இதனால அந்த குனூத் ஓதுறதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்திட்டாங்க.